விதைக்கப்பட்ட மா விதை ஒரு முளையாய் வந்து செடியாய் வளர்ந்து மாமரமாய் உயர்ந்து அதில் பூக்களெல்லாம் பூக்கிறது. அந்த மாமரத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு தண்டிலும் அந்த மாவினுடைய மனம் இருக்கிறது. எடுத்து உண்டால் புளிப்பும் கசப்பும் இருக்கிறது. ஆனால் அதே மாமரத்திலிருந்து ஒரு மா பிஞ்சி வருகிறது. அது மாங்காயாய் மாறுகிறது. கடைசியில் மாம்பழமாய் கனிகிறது. அப்படி மாம்பழமாய் கனிந்து நிற்கின்ற பொழுது அது சுவைக்கிறது, இனிப்பு மிகுந்ததாய் மாறுகிறது. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இந்த தத்துவத்தை எல்லா உயிர்களுக்கும் எல்லா நிலைகளுக்கும் நாம் எடுத்து சொல்ல முடியும். பூமியில் ஒரு மனிதன் பிறக்கிறான். பிறக்கிற பொழுது அவனது கைகள் குறுகி இருக்கிறது. தாய் வயிற்றுக்குள் இருக்கிற பொழுது இதோ இப்படி குறுகி கூனி தலை கவிழ்ந்து ஒரு குழந்தை உள்ளே ஒரு பந்து போலதான் சுற்றி கொண்டிருக்கிறது. அந்த குழந்தை பூமியில் விழுகிறது, தவழுகிறது. அது நடக்கக்கூட தெரியாமல் தான் இந்த பூமிக்கு வருகிறது. பேச தெரியாது, கத்தும், பசித்தால் அழும். எதற்கு அழுகிறது என்று தாய்தான் கண்டுபிடிக்க வேண்டுமே தவிர அந்த குழந்தையால் சொல்லக்கூட முடியாது. எல்லோரும் இந்த பூமியில் அப்படித்தான் விழுந்தோம், தவழ்ந்தோம், மெல்ல மெல்ல எழுந்தோம். என்று உயர்ந்திருக்கிறோமா? உயர்வு என்பது 4 காலில் விழுந்த மனிதன் 2 காலில் எழுந்து நிற்பது மட்டுமல்ல, அந்த நிலையை தாண்டி தன்னுள் இறை நிலையை, எப்படி அந்த மா விழுந்து இறுதியில் இந்த புளிப்பு நிலைகளை எல்லாம் தாண்டி, இந்த கசப்பு நிலைகளை எல்லாம் தாண்டி இனித்த நிலையை நிறைவு செய்கிற பொழுது, ஆகா, நான் பிறந்த பலனை அடைந்தேன், நான் வளர்ந்த பயனை அடைந்தேன், நான் உழைத்த பயனை அடைந்தேன், நான் பட்ட துன்பங்களுக்கெல்லாம் பலன் கிடைத்தது, ஆம், இனிப்பாய் மாறிவிட்டேன், என் பயணம் நிறைவே முடிகிறது, இறைவா உம் பாதம் வருகின்றேன். ஆனால் தலை கவிழ்ந்து கொண்டே பிறந்த மனிதர்கள் மட்டும், கொடுக்காமல் இறுக்கி பிடித்து கொண்டே வளர்ந்த மனிதர்கள் மட்டும், கூனி குறுகி கிடந்த மனிதர்கள் மட்டும், கல்லறைக்கு போகும் மட்டும் சில சமயங்களில் அப்படியே சுயநலவாதிகளாய், வளைந்து கொடுக்காதவர்களாய், நிமிர்ந்து பார்க்காதவர்களாய், இரக்கமற்றவர்களாய், சுயநலத்தினுடைய உச்சமாய் மாறிவிட்டார்கள். இறுதி வரை அவர்களிடமிருந்து இரக்கமும் கருணையும் அன்பும் வெளிப்படவில்லை என்று சொன்னால் அந்த வாழ்க்கை தோல்வியாய் முடிந்த வாழ்க்கை. அந்த வாழ்க்கை மனித பிறப்பே அல்லாத ஒரு பிறப்பு. அது அப்படியே முடிந்தது. இந்த தவக்காலத்தில் ஏன் இந்த பாடுகள், இத்துணை நடை, இத்துணை தவம், இத்துணை துன்பத்தை, துயரத்தை, சிலுவையை மனதிற்குள் ஏற்றுக்கொள்ளுகிறோம்? உங்கள் விண்ணகத் தந்தை, உங்கள் விண்ணகத் தந்தை, பிரியமானவர்களே, அதுதான் இலக்கு, அதுதான் மோட்டிவ், அதுதான் வாழ்வின் உச்சம். மன்னிக்கிறவராய், ஏற்றுக்கொள்கிறவராய், விட்டு கொடுக்கிறவராய், தன்னை தாழ்த்தி கொள்ளுகிறவராய், எதற்கும் பணிந்து நிற்கிறவராய், கடவுளாய் இருந்தால் கூட அந்த நிலையை வலிந்து பிடித்து கொண்டிருக்க வேண்டிய ஒன்றாக கருதாமல், மனிதனாய் மட்டுமல்ல அடிமையாய் சிலுவை சாவை ஏற்கின்ற அளவிற்கு அந்த இறைவன் இறங்கி வந்து ஒரு பாதை கொடுத்தாரே, அந்த பாதையில் பயணிக்க நம்பிக்கை வேண்டும், அந்த பாதையில் பயணிக்க மன உறுதி வேண்டும். அந்த பாதையில் பயணித்து எழுந்தால் தூய ஆவியால் நிரப்பப்பட்ட பிள்ளைகளாய் கனிதந்து நிற்போம். கசந்த வாழ்க்கை இனித்து விடும். நாம் பட்ட துன்பங்கள் எல்லாம் மறந்துவிடும். மேன்மை மாட்சி மட்டும் எழுந்து நிற்கும். நிச்சயமாக விவிலியத்தை வாசித்து பாருங்கள். ஆபிரகாம் படாத துன்பங்களா? ஆண்டவர் அழைத்தார். எகிப்திலே போய் பார்வோன் மன்னனிடம் என்னெல்லாம் துன்பப்பட்டார்.
ஏன் அவருடைய மனைவியே பறிபோய் விடுவார் என்கின்ற நிலை, கொல்லப்படுகின்ற நிலை தாண்டி 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 வந்தார். அவருடைய பிள்ளை, பேரப்பிள்ளை யாக்கோபு ஓடி ஓடி வாழ்ந்தான். கடைசியில பார்வோன் மன்னன் யாக்கோபிடம் கேட்பான். பிரியமானவர்களே, தொடக்க புத்தகத்தினுடைய கடைசி பக்கங்கள், ஐயா நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? அப்போது யாக்கோபு சொல்லுகிற வார்த்தை, என் வாழ்க்கை நெடிய வாழ்க்கை, ஏனெனில் அது கசப்பும் துன்பமும் நிறைந்த வாழ்க்கை, ஆனால் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை. அதுதான் இன்றைக்கு வரை பேசப்படுகிற கனியாய், நிலைத்து நிற்கிற கனியாய் அவர் இருக்கிறார். யோசித்து பாருங்கள். தொடர்ந்து விவிலியத்தின் பக்கத்தில் தாவீதை எடுத்துக்கொள்ளுங்கள், எலையாசரை எடுத்துக்கொள்ளுங்கள். மக்கபேயர் புத்தகத்தில் புதிய ஏற்பாட்டிற்கு வாருங்கள். சீடர்கள் பயந்து பயந்து ஓடியவர்கள், தன் உயிரை காத்துக்கொள்ள பொய் பேசுவார்கள், இயேசுவை மறுதலிப்பார்கள், விட்டு விட்டு ஓடி போவார்கள். ஆனால் தூய ஆவியால் நிரப்பப்பட்டு கனி தந்த பொழுது, கனி தரும் சீடர்களாய் நின்ற பொழுது, திருத்தூதர் பணியை பலமுறை வாசியுங்கள். அந்த வார்த்தைகளை மனப்பாடமாக வைத்துக் கொள்ளுங்கள். யாருக்கு பயப்பட வேண்டும்? உடலை கொல்லும் மனிதர்களுக்கா? ஆன்மாவை நரகத்தில் தள்ளும் ஆண்டவருக்கா? நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் அறிவிக்காமல் எப்படி இருப்போம்? தங்களை சிறைக்கூடத்தில் வைத்து அடித்து நொறுக்கியதற்காக சீடர்கள் மகிழ்ச்சியோடு வெளியே வந்தார்கள். தங்கள் அதிகாரங்களை பகிர்ந்து கொண்டார்கள். இதோ உலகமெல்லாம் சிதறி போனார்கள். சென்ற இடமெல்லாம் நற்செய்தியை அறிவித்தார்கள். ஆண்டவரின் பிள்ளைகள் நற்செய்திக்கு செவி கொடுத்தார்கள். முடியப்பர் எப்படி? இயேசுவை போலவே கல்லெறியப்படுகிற பொழுது வானத்தை பார்க்கிறார். ஆண்டவராகிய கடவுளின் அருகில் இதோ இயேசு கிறிஸ்து நிற்பதை பார்த்து, ஆண்டவரே உம்மை போல் சொல்லுகிறேன், இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். சுற்றி இருந்தவர்கள் பற்களை நர நரவென்று கடித்து கற்களை எறிந்தார்கள். ஆனால் இன்றைக்கு முதல் வேத சாட்சி என்கின்ற மாபெரும் தெய்வீக பெயரை பெற்றவராக முடியப்பர் ஸ்தோபான். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளை, எனவே பாசத்தோடு நான் கேட்டுக்கொள்வது ஒன்றே ஒன்றுதான். விண்ணக தந்தை இரக்கமுள்ளவராய், அன்புள்ளவராய், கருணை உள்ளவராய் என்னென்ன இருக்கிறதோ நீங்கள் போட்டு வாருங்கள். அதே போல் நானும் உயர, இறுதியில் கனிதர, நிலைத்த வாழ்வில் நிற்க என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வேன். இந்த தவ காலத்தில் அந்த உறுதி எடுங்கள். ஆண்டவருடைய வழி நடப்போம். இறைவன் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.